السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الذي هدانا لهذا وما كنا لنهتدي لولا أن هدانا الله. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم. إن الذين آمنوا وعملوا الصالحات كانت لهم جنات الفردوس نزلا. அன்பிற்கினிய அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹுடைய ஸலாத்தும் ஸலாமும் அவனுடைய இறுதி தூதரின் மீதும் அவருடைய குடும்பத்தார்கள் மீதும் தோழர்கள் மீதும் நம் அனைவர்கள் மீதும் என்றும் உண்டாகுமாக. அல்லாஹுடைய மகத்தான கிருபையினால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் மீது கடமையாக்கி இருக்கக்கூடிய நோன்புகளை நோக்கக்கூடியவர்களாக, நன்மை எதிர்பார்த்து நம்பிக்கையுடன் நின்று வணங்கக்கூடியவர்களாக, ஏனைய நல்லறங்களை செய்யக்கூடியவர்களாக நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவர்களுடைய அமல்களையும் அங்கீகரித்து நாளை மறுமையிலே வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பை தந்தருள் புரிவானாக. அன்பிற்கினிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைய நம்முடைய தலைப்பு ஈமான் பலவீனம் அடைவதும் அதை நாம் சரி செய்வது எப்படி என்ற சில கருத்துக்களை பரிமாறிக்கொள்ளக்கூடிய ஒரு நேரமாக இந்த நேரம் இருக்கிறது. அன்பார்ந்த சகோதரர்களே, நேற்றைய தினம் ஈமான்னா என்னன்னு சொல்லியிருந்தேன், ஞாபகம் இருக்கா? ஈமான் என்றால் என்ன சொல்லுங்க. உண்மைப்படுத்துதல். உண்மைப்படுத்துதல் எப்படி உண்மைப்படுத்தணும்? உள்ளத்தால் ஏற்றுக்கொண்டு உண்மைப்படுத்துவது, மொழிவது, நாவினால் மொழிவது, உறுப்புகளால் செயல்படுத்துவது. இதுதான் ஈமான் என்று, ஈமான் கொள்வது, நம்பிக்கை கொள்வது என்று சொன்னால் தஸ்தீக், உண்மைப்படுத்துறது. அப்ப இந்த ஈமானை பொறுத்தவரை நாம் என்ன பார்வையில நாம் இருக்கிறோம்? ஈமான் என்பது ஒரு தடவை நாம ஈமான் கொண்டு விட்டால் அது அப்படியே இருக்குமா? நம்ம இடத்துல எப்படி இருக்கு ஈமான்? குறையும் அதிகமாகும். ஈமான் என்பது கூடும் குறையும். யஸீது வ யன்குஸ், இப்படிதான் நாம போதிக்கப்பட்டிருக்கிறோம். ஈமான் என்பது அதிகரிக்கும். எப்போது அதிகரிக்கும்? யஸீது பித்தாஅ, அல்லாஹ்வுக்கு கட்டுப்படக்கூடிய காரியங்களை செய்கின்ற போது, அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுகின்ற போது நமக்கு ஈமான் அதிகமாகும். எப்போது ஈமான் குறையும்? மாறு செய்யக்கூடிய காரியங்களை, பாவமான காரியங்களை செய்கின்ற போது ஈமான் குறையும். அப்ப நம்முடைய ஈமான் அதிகமாகக்கூடியதாக குறையக்கூடியதாக இருக்கிறது. இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஈமான் என்பது அப்படியே இருக்கக்கூடியது ஒன்று கிடையாது. இந்த ஈமானுடைய விஷயத்துல நாம் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். ஈமானை அதிகரித்துக் கொள்ளக்கூடிய காரியங்களை செய்யக்கூடியவர்களாக நாம் இருக்கிறோம். ஈமானை குறைக்கக்கூடிய காரியங்களை செய்யாதவர்களாக, அதை விட்டு விலகக்கூடியவர்களாக இருக்கணும். இப்ப இந்த ஈமான் ஒரு நாளில், ஒரு மனிதன் காலையில எழுந்ததுல இருந்து தூங்கும் வரை இருக்கக்கூடிய அந்த நேரத்தை ஈமான் அதிகரிக்கக்கூடிய காரியங்களை அதிகமா செய்யறோமா, ஈமானை குறைக்கக்கூடிய காரியங்கள் அதிகமா செய்யறோமா? குறைக்கக்கூடிய காரியங்கள், இல்லாமல் போகக்கூடிய காரியங்கள் தான் இன்றைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில இருக்கு. அன்றாட வாழ்க்கையில் நாம் அதை தான் செய்து கொண்டு இருக்கிறோம். அல்லாஹ் எதை நமக்கு கடமையாக்கி இருக்கிறானோ அந்த வணக்க வழிபாடுகளிலே நாம குறை ஏற்படுத்துறோம், செய்யாம விடுறோம், அல்லது நாம் செய்தால் அதை முறையாக செய்யாதவர்களாக இருக்கிறோம்.
அதை பற்றியான இல்லாமலேயே நாம ஏதோ செய்யக்கூடியவர்களாக நாம இருக்கிறோம். அதே போன்று எதெல்லாம் நமக்கு தடுக்கப்பட்டிருக்கிறதோ சர்வசாதாரணமாக செய்யக்கூடியவர்களாக, நம்முடைய பார்வையில எது பாவமாக தெரியுதோ அது வேணா நம்ம தவிர்த்து இருக்கிறோம். ஆனா எதெல்லாம் சின்ன சின்ன பாவங்களாக இருக்கிறதோ, எதெல்லாம் நம்முடைய நன்மைகளை குறைத்து கொண்டே வருமோ, எதெல்லாம் நாளை மறுமையில நமக்கு நஷ்டத்தை ஏற்படுத்துமோ அதையெல்லாம் நம்ம அசால்ட்டா செய்யக்கூடியவங்களா இருக்கணும். அதுல நம்ம பேசுற பேச்சு, அடுத்தவர்களை பற்றி பேசுவது, அடுத்தவர்களுடைய குறைகளை பேசுவது, அடுத்தவர்களை பற்றி அவரோடு பேசுவது, அடுத்தவர்களை பற்றி புறம் பேசுவது, இல்லாத விஷயங்களை பேசுறது, பொய் விஷயங்களை, பொய்யான விஷயங்களை பேசுறது, பொய் வாக்குறுதி கொடுக்கிறது. அலட்சியமா நம்ம என்ன செய்யறோம்? சின்ன சின்ன விஷயங்கள்ல பாருங்க, ஒருத்தருக்கு ஒரு வாக்கு கொடுத்துருக்கோம். எப்படி வாக்கு கொடுக்குறோம்? நான் 10 மணிக்கு வந்துடுறேன்னு சொல்லுவோம். 10 மணிக்கு போயிடுவோமா? என்னைக்கு சொன்ன நேரத்துல நம்ம வந்திருக்கிறோம்? 10 மணிக்கு நம்ம போயிருக்க மாட்டோம். 10 மணி ஆனா அந்த நபர் பார்த்துக்கிட்டே இருப்பார், உடனே போன் அடிப்பார். 10 மணி ஆயிடுச்சு வரல, அப்ப என்ன பதில நம்ம சொல்லுவோம்? வந்துகிட்டே இருக்கிறேன். ஆனா எங்க இருப்போம்? வீட்டுல இருப்போம். உதாரணத்துக்கு வீட்டுலதான் இருப்போம், கிளம்பி இருக்கவே மாட்டோம். இதான் வந்துட்டே இருக்கேன் ஆன் த வே அப்படின்னு சொல்லுவோம். மறுபடியும் போன் அடிப்பாரு, அப்பதான் கிளம்பி முடிச்சிருப்போம். இந்த பக்கத்துல இங்க வந்துட்டேன் என்ன அப்படின்னு சொல்லுவோம். இதெல்லாம் என்னது? அடுத்தவர்களை நம்ப வைக்கிறது தானே. பொய் சொல்றது ஒண்ணு. இந்த பொய் சொன்னதே இருக்குன்னா அடுத்தவரை நம்ப வைப்பதற்காக, நான் வந்து கொண்டிருக்கிறேன், நான் கொடுத்த வாக்கு வருதில்லை, நான் செய்ய போறேன் அப்படின்றத நம்ப வைக்கிறது தான். நம்ப வச்சு மோசடி செய்யுது. அதே மாதிரி வியாபாரம் செய்யறோம். வியாபாரத்துல சரியான முறையில நாம நேர்மையான முறையில நடந்து கொள்ள வேண்டும். ஒரு பொருளை நாம் விற்பனை செய்கின்ற போது அதுல இருக்கக்கூடிய நிறைகளை சரியா சொல்லணும். குறைகள் இருந்தா அதையும் சொல்லிதான் விற்பனை செய்யும். அப்பதான் அதுல அல்லாஹ் பர்க்கத்து செய்யும். நாம குறைகளை எல்லாம் மறைச்சிடணும். ஒரு துணி வியாபாரம் செய்யறோம் அப்படின்னா அதுல கலர் போகும்ன்றது தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் சொல்லுவோம் 100% கலரே போகாது, 100% ஷ்ரிங்க் ஆகாது அப்படின்னு சொல்லுவோம். ஆனா இப்படி ஒவ்வொரு தொழிலும் நாம சில ஏமாற்று வேலைகளை செய்து பொருளாதாரத்தை சம்பாதிக்கக்கூடியவங்களா இருக்கு. இதெல்லாம் என்ன நம்முடைய ஈமான அதிகரிக்குமா அப்படின்னா இல்லை. இந்த தவறுகள் செய்வதன் மூலமாக நம்முடைய ஈமான் குறைகிறது. அப்படி இதையெல்லாம் நம்ம கவனிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஈமான் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான். யாரை அழைத்துக் கொள்கிறான்? யா அய்யுஹல்லதீன ஆமனு ஆமினு, ஆமனு ஆமினு. ஆமனு என்று சொன்னால் ஈமான் கொண்டவர்கள். ஆமனு ஆமினு என்று சொன்னால் ஈமான் கொள்ளுங்கள். அல்லாஹ் கட்டளை அடைகின்றான், ஈமான் கொள்ளுங்கள். யா அய்யுஹல்லதீன ஆமனு துஹுலூ ஃபிஸ்ஸில்மி காஃபா. ஈமான் கொண்டவர்களை இஸ்லாத்தில் முழுமையாக நுழையுங்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொன்னார். ஏன் இந்த கட்டளைகள்? அப்ப நம்முடைய ஈமான் என்பது நாம் பாதுகாத்துக் கொண்டே இருக்க வேண்டும், அதுல கவனம் வைத்துக் கொண்டு இருக்க வேண்டும். ஈமானை அதிகரிக்கக்கூடிய காரியங்களை செய்ய வேண்டும். அல்லாஹ் எங்கெல்லாம் ஈமானை பத்தி பேசுறனோ அங்கெல்லாம் அமல்களை பற்றி பேசுகிறான். எனவே நாம உள்ளத்தால் வெறுமனே நம்பிக்கை கொண்டு இருப்பது மட்டுமல்ல, அது செயல்கள் மூலமாகவும் வெளிப்படுத்தக்கூடியவங்களா இருக்கணும். சில நம்மளுடைய பேச்சின் மூலமாகவும் நம்ம சொல்லின் மூலமாகவும் அதை வெளிப்படுத்தக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பல்வேறு இடங்களிலே ஈமானையும் அமலையும் இணைச்சு பேசலாம். இன்னல்லதீன ஆமனு வ அமிலுஸ் ஸாலிஹாத். யார் ஈமான் கொண்டு நற்காரியங்களை செய்கிறார்களோ கானத் லஹும் ஜன்னாத்துல் ஃபிர்தௌஸி நுஸுலா. அவங்க எங்க பிரவேசிப்பாங்க? அவர்களுக்கு ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் இருக்குன்னு சொல்றாங்க. அப்ப ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் வேண்டும் என்று சொன்னால் சரியான ஈமான் இருக்கணும். நாம நினைக்கிற ஈமான் இல்லை. அல்லாஹ் எதை ஈமானாக நினைக்கிறானோ, எதை சொல்கிறானோ, ரசூலுல்லாஹ் எதை ஈமானாக கற்றுத் தந்தார்களோ அந்த ஈமான்
நம்மிடத்தில் இருக்க வேண்டும். அதே போன்று நற்செயல்களையும் நாம செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரா அல் அஸ்ர்ல சொல்லி காட்டுறான். நாம் எல்லோரும் மனனம் செய்திருக்கக்கூடிய அறிந்திருக்கக்கூடிய ஒரு அத்தியாயம். வல் அஸ்ர் இன்னல் இன்சான லஃபீ ஹுஸ்ர். மனிதன் நஷ்டத்தில் இருக்கிறான் என்று அல்லாஹ் காலத்தின் மீது சத்தியம் என்று சொல்றான். அப்ப அந்த நஷ்டத்திலிருந்து தப்பிக்கக்கூடியவர்கள் யார்? இல்லல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டு, வஅமிலு ஸாலிஹாத், நல்ல அமல்களை செய்யணும், வதவாஸௌ பில் ஹக், சத்தியத்தை எடுத்து சொல்லி ஒருவருக்கு ஒருவர் எடுத்து சொல்லக்கூடியவங்களா இருக்கணும், வதவாஸௌ பிஸ் ஸப்ர், பொறுமையாக நாம் இருக்கணும், பொறுமையை உபதேசிக்கக்கூடியவர்களா இருக்கணும். இந்த நிலைகளில் நாம் இருக்கின்ற போதுதான் நாம ஈமானுடையவர்களாக இருந்து நஷ்டத்திலிருந்து, மறுமையில ஏற்படக்கூடிய அந்த நஷ்டத்திலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்ள முடியும். இந்த தன்மைகள் இல்லை என்று சொன்னால் நாளை மறுமையில நம்ம தப்பிக்க முடியாது. அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லக்கூடிய இந்த விஷயங்களை நாம் கவனமாக அறிந்து கொள்ளக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். ஈமானை பற்றி அறிஞர்கள் கூறுகின்ற போது எப்படிப்பட்ட கருத்துக்களை சொல்லி இருக்கிறாங்க அப்படின்றத நம்ம கவனிக்கலாம். அதாவது அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், எதெல்லாம் ஈமான் அப்படின்றத சொல்றாங்க பாருங்க. அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், அலா இன்ன ஸப்ர மினல் ஈமான் பிமன்சிலத்தி ரஹஸி மினல் ஜஸத். ஸப்ர் இருக்கு இல்லையா, பொறுமை, பொறுமை ஈமான்ல இருக்கிற ஒண்ணுன்னு சொல்றாங்க. அது ஈமான்ல இருக்கக்கூடிய, ஈமானை சார்ந்த ஒரு விஷயம் தான் ஸப்ர். அது எப்படி என்றால், நம்முடைய உடம்புல இருக்கக்கூடிய தலைக்கு என்ன மதிப்பு இருக்குதோ அந்த மதிப்பு இந்த பொறுமை, ஈமான்ல பொறுமைக்கு இருக்கு. நமக்கு இருக்கா பொறுமை? பொறுமை என்பது ரொம்ப மிக முக்கியமான ஒரு தன்மை. இது ஈமானோடு சார்ந்து இருக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது என்று அலி ரலியல்லாஹு அவர்கள் கூறுகிறார்கள். அப்ப இந்த தலை இல்லைன்னா இந்த உடம்புக்கு என்ன மதிப்பு இருக்கு? தலை இல்லைன்னா உடம்புக்கு மதிப்பு இருக்கா? இல்ல, பிரயோஜனமே இல்லை. தலை இல்லை என்று சொன்னால் இந்த உடம்பு இல்லாம போயிடும், பிரயோஜனம் இல்லை, மதிப்பு இல்லை. அதுபோன்றுதான் ஸப்ர் இல்லை என்று சொன்னால் ஈமான் அவருக்கு இல்லை. அலி ரலியல்லாஹு அவர்கள் கூறுகிறார்கள், அலா இன்னஹு லா ஈமான லிமன் லா ஸப்ர லஹு, யாருக்கு பொறுமை இல்லையோ அவருக்கு ஈமான் இல்லை என்று கூறுகிறார்கள். அப்ப இந்த பொறுமை என்று சொல்லக்கூடிய இந்த தன்மை ஈமான் அதிகரிக்கக்கூடிய ஒன்றாக, ஈமான்ல இருக்கக்கூடிய ஒன்றாக இருக்கு. அப்ப நம்ம இடத்துல பொறுமை இல்லை என்று சொன்னால் ஈமான் இல்லாம நாம இருக்கிறோம், ஈமான் பலவீனப்படுது என்பதை நாம அறிந்து கொள்ள முடியும். அப்ப ஈமான் அதிகரிக்கக்கூடிய, நன்மைகளை செய்கின்ற போது அதிகமாகுது, பாவங்களை செய்கின்ற போது, தவறுகளை செய்கின்ற போது குறைகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, மன் ரஆ மின்கும் அல் முன்கர், யார் ஒருவர் ஒரு தவறை பார்க்கிறீங்களோ அவங்க என்ன செய்யணும்? தன்னுடைய கரத்தால அதை தடுக்கட்டும் அப்படின்னு சொல்றாங்க. அப்படிதானே? ஒரு தவறை பார்த்தா நம்ம என்ன செய்யணும்? நம்முடைய கரத்தால அதை நம்ம தடுக்கணும். அவர்களால முடியலன்னா, கரத்தால் தடுக்க முடியவில்லை என்று சொன்னால் அவர் தன்னுடைய நாவினால் தடுக்கட்டும் சொல்றாங்க. நாவினால் தடுக்கிறதுனா நாம உபதேசம் செய்யணும், சொல்லணும், சொல்லி புரிய வைக்கணும். அதையும் செய்ய முடியவில்லை என்று சொன்னால் அவர் தன்னுடைய உள்ளத்தால் அதை மாற்றட்டும், தடுக்கட்டும். அப்படின்னா உள்ளத்தால எப்படி தடுக்கிறது? உள்ளத்தால தடுக்கிறதுனா அந்த செயலை நாம் வெறுத்து ஒதுங்கிறது. இதை சொல்லி ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க? இதுதான் ஈமான்ல மிக பலவீனம் என்று சொன்னாங்க. ஆனா இதை நாம் அப்படியே மாற்றமாக புரிந்து வைத்திருக்கிறோம். சில விஷயங்கள்ல நம்ம கலந்துக்க மாட்டோம். கலந்துக்காம என்ன சொல்லுவோம்னா நம்ம அது ஒரு பெருமையா சொல்லுவோம், பெரிய ஒரு வேலையா நம்ம நினைக்கிறோம். அது பலவீனம், நம்மளால சொல்ல முடியல, தடுக்க முடியல, குறைந்தபட்சம் அவங்க உபதேசம் கூட செய்ய முடியல, ஒதுங்கி போறோம். இது ஈமானுடைய பலவீனம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். அதே போன்று இப்னு அப்பாஸ், அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ், அபூ ஹுரைரா, அபூ தர்தா
ரலியல்லாஹு அன்ஹும் அஜ்மஈன் இவர்கள் போன்ற சஹாபாக்கள் எல்லாம் கூறுகிறார்கள், அல் ஈமானு யஸீது வ யன்குஸ், ஈமான் என்பது கூடும் குறையும். அதே போன்று இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் துஆ செய்யக்கூடியவங்களா இருந்தாங்க. எதுக்காக? ஈமானுக்காக. அவங்களாம் ஈமான் பண்ணவங்க தானே. நாம் எதுக்காக எல்லாம் துஆ செய்யறோம்? சொர்க்கத்துக்கு வேண்டும் என்று துஆ செய்யறோம், அல்லாஹ்வுடைய அருள் நமக்கு வேண்டும் என்று துஆ செய்யறோம், அல்லாஹ் மன்னிக்கணும்னு சொல்லி துஆ செய்யறோம், அல்லாஹ் எனக்கு ஈமான் கொடுன்னு சொல்லி துஆ கேட்கிறோமா? கேட்கல. இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்டு சொல்கிறார்கள், அல்லாஹும்ம ஸித்னா ஈமானன் வ யகீனன் வ ஃபிக்ஹா. அல்லாஹ் எங்களுக்கு ஈமானை அதிகப்படுத்து. இதெல்லாம் நம்ம மனனம் செஞ்சு கேட்க வேண்டிய பிரார்த்தனைகள். இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எப்படிப்பட்ட ஒரு சிறந்த சஹாபி. ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல சிறுவராக இருந்து நமக்கு நிறைய செய்திகளை, மார்க்க சட்டங்களையும், குர்ஆனுடைய வசனங்களையும், ஹதீஸ்களையும் போதித்த ஒரு சஹாபி, சிறப்பான ஒரு சஹாபி. அவர் துஆ கேட்கிறார், அல்லாஹும்ம ஸித்னா ஈமானன், அல்லாஹ் எங்களுக்கு ஈமானை அதிகப்படுத்து, வ யகீன், உறுதி அதிகப்படுத்து, உறுதித்தன்மை அதிகப்படுத்து, வ ஃபிக்ஹன், அதோடைய அந்த ஞானம், அந்த புரிதல். நாம் மார்க்கத்தை கற்றுக்கொள்ளலாம். எப்படி நாம் அதை இருக்கோ அதை அப்படியே நாம் புரிந்து கொள்வது என்பது மிக முக்கியமான விஷயம். கற்றுக்கொண்டவர்கள் எல்லாம் புரிந்து கொள்ள முடியாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மை யுரிதில்லாஹு பிஹி கைரன் யுஃபக்கிஹு ஃபித்தீன். அல்லாஹ் யாருக்கு ஒரு நலனை நாடுகிறானோ, கைரை நாடுகிறானோ, அவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தீனை புரிந்து கொள்ளக்கூடிய அந்த ஃபகீஹ் தன்மையை அல்லாஹ் என்ன செய்றான்? கொடுக்கிறான். அப்ப நாம மார்க்கத்தை கற்றுக்கொண்டு அதை புரிந்து கொள்ளக்கூடிய ஆற்றலை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தரும். அதுபோன்று நாம ஈமானை அல்லாஹ்விடத்துல கேட்கிறோம், அல்லாஹ் எனக்கு ஈமானை அதிகப்படுத்தி கொடு என்று நாம கேட்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அதே போன்று இமாம் அல் ஹஸனுல் பஸரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் கூறுகிறார்கள், லைஸல் ஈமானு பித்தஹல்லி வலா பித்தமன்னி வலக்கின் மா வகர ஃபில் குலூப் வஸத்தகத்துல் அஅமால். ஈமான் என்பது அலங்கரிப்பதனாலோ ஆசைப்படுவதனாலோ எல்லாம் கிடையாது. ஈமான் அப்படின்றது அலங்கரிக்கிறதுன்றதுல இல்ல, ஆசைப்படுறதுன்றதுல இல்ல. நம்ம ரமலான்ல 29 நோன்பு வைக்கணும்னு ஆசைப்படுவோம். அது 29 நோன்புக்காகவும் தயாராகும். ஈதுக்காக நல்ல ட்ரெஸ் வாங்குவோம். இது இருந்தா போதுமா? இந்த முயற்சிகளும் இந்த ஆசைகளும் அதுக்கான ஏற்பாடுகளும் மட்டும் இருந்தா போதுமா? சரியான முறையில அந்த இபாதத்துகளை செய்யக்கூடியவங்களா இருக்கணும். நோன்பை எதுக்காக அல்லாஹ் நமக்கு கடமையாக்கி இருக்கிறாரோ அந்த நோன்புடைய அந்த பலனை அடையக்கூடியவர்களாக இருக்கணும். சட்ட திட்டங்களை பேணக்கூடியவர்களாக இருக்கணும். வணக்க வழிபாடுகளை ஆசையோடு செய்யக்கூடியவர்களாக இருக்கணும். நமக்கு சஹர்லையும் இஃப்தார்லையும் தான் ஆசை இருக்கு, இரவு தொழுகையில ஆசை இல்லை. அப்படிதானே? சஹருக்கு வரக்கூடிய கூட்டம், இஃப்தாருக்கு வரக்கூடிய கூட்டம், இரவு தொழுகைக்கு கூட்டம் வருதா? இல்லை. சரி, இரவு தொழுகைக்கு வர கூட்டம் உபதேசம் கேட்கறது உட்காருதா? அப்படின்னா இல்லை. துஹர்ல வரக்கூடிய கூட்டம் இது போன்று பல வேற நாட்கள்ல, மக்ரிப்ல வரக்கூடிய கூட்டம் ஃபஜ்ர் தொழுகையில வருதில்லை. ஏன் இந்த குறைபாடுகள்? அந்த செய்யக்கூடிய அந்த அமல்களில நமக்கு ஆசை இல்லாம போகும். அந்த மாதிரி இருக்கக்கூடாது. நாம் செய்யக்கூடிய இந்த அமல்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால், அந்த ஈமான் என்றால் என்ன அப்படின்னு சொன்ன வெறுமனே ஆசையோ அதை அலங்கரித்துக் கொள்வதோ மட்டுமல்ல, அது இல்லை. எது உள்ளத்தில் பதிந்து விடுகிறதோ, எதை செயல்கள் உண்மைப்படுத்துகிறதோ அதுதான் ஈமான் என்று சொல்றாங்க. அப்ப நம்ம ஈமான் கொண்டு இருக்கிறோம் என்று சொன்னால் அதெல்லாம் செயல்களாக பிரதிபலிக்கக்கூடிய ஒன்றாக இருக்க வேண்டும். இந்த நிலைப்பாடுகளை நாம மேற்கொள்ள வேண்டும். இமாம் ஷாஃபிஈ ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் கூறுகிறார்கள், அல் ஈமானு கவுலுன் வ அமலுன் யஸீது வ யன்குஸ். ஈமான் என்பது அது கவுலாக, சொல்லாகவும் இருக்கு, அமலாகவும் இருக்கிறது, கூடுகிறது, குறைகிறது. யஸீது பித்தாஅ வ யன்குஸு பில் மஅசியா. அது
அல்லாஹுக்கு கட்டுப்படுவதனால் அதிகமாகிறது, மாறு செய்வதனால் குறைகிறது என்று சொல்லி பிறகு இந்த ஆயத்தை ஓதினார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஈமான் கொண்டவர்களுக்கு ஈமானை அதிகப்படுத்தலாம். அன்பார்ந்த சகோதரர்களே, ஈமானை பற்றியான ஒரு புரிதல் நம்மிடத்திலே கண்டிப்பாக இருக்க வேண்டும். அப்ப இந்த ஈமானை இழந்து விடுவோம் ஆனால் நாளை மறுமையில நமக்கு நிச்சயமாக நஷ்டம்தான். இப்ப இந்த ஈமான் குறைவதன் காரணமாகத்தான் நாம தவறுகளை செய்கின்றோம், பாவங்களை செய்கின்றோம் என்பதையும் நாம புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று இந்த ஈமான் என்பது ஒரு தடவை அப்படியே நாம ஈமான் கொண்டு விட்டால் அது நம்ம இடத்துல அப்படியே இருக்கும். ஈமான் கொண்டவனாகவே நான் இருப்பேன் என்றெல்லாம் நம்ம சொல்ல முடியாது. ஈமான் நம்மை விட்டு விலகி செல்லக்கூடியதாகவும் இருக்கிறது, நம்மை விட்டு விலகி செல்லக்கூடியதாகவும் இருக்கிறது. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு என்று நினைக்கிறேன், அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஈமான் என்பது அதாவது ஒரு சட்டையை போன்று அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நாம என்ன செய்வோம்? சட்டையை போட்டுக்குவோம், சட்டை கழட்டவும் செய்வோம். அந்த மாதிரி ஈமான் என்பது சில நேரங்கள்ல நாம நல்ல அமல்கள் செய்கின்ற போது அது நம்மிடத்தில் இருக்கும், பாவங்கள் செய்கின்ற போது நம்மை விட்டு வருகின்றோம். இப்போ இது போன்ற ஒரு சூழ்நிலைகள் இருக்கின்ற போது நாம் என்ன செய்யணும்? நாம் ஈமான் அதிகரிக்கக்கூடிய காரியங்கள் என்ன என்றது பார்க்கணும். அப்போ சஹாபாக்கள்ல நமக்கு முன்மாதிரி இருக்கிறது. சஹாபாக்கள் இந்த ஈமானை அதிகரித்துக் கொள்ளக்கூடிய காரியங்கள்ல ஈடுபட்டார். அவர்கள் ஒன்று கூடினால் உட்கார்ந்து பேசினா நாங்கள் ஈமானை பற்றி பேசுவோம் என்று அவர்கள் பேசுவார்கள். ஈமானை அதிகரித்துக் கொள்வோம் என்று பேசுவார்கள். அதிகரித்துக் கொள்ளக்கூடிய காரியங்களை பற்றி பேசுவாங்க. இன்றைக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதை நமக்கு கற்றுத் தந்திருக்கிறார்கள் என்பதை அவர்கள் பேசிக் கொள்வார்கள். ஆனா நாம ஒன்று கூட எதை பேசுறோம்? குடும்ப பிரச்சனையை பேசுவோம், உள்நாட்டு பிரச்சனையை பேசுறோம், இன்டர்நேஷனல் பிரச்சனையை பேசுறோம். எதெல்லாம் நமக்கு சம்பந்தம் இல்லையோ அதெல்லாம் நாம அங்கிருந்து அந்த களத்துல இருந்து நாம தான் அட்வைஸ் பண்ற மாதிரி எல்லாத்தையுமே நம்ம பேசுறோம். ஆனா எது நம்மிடத்துல இருக்க வேண்டுமோ அதை பத்தி நம்ம பேசுறது. முன்னேற்றங்கள், நம்மிடத்துல இருக்க வேண்டிய முன்னேற்றங்களை பற்றி, ஈமானை பற்றி, குறிப்பாக மறுமையில நம்ம வெற்றி அடையக்கூடிய அந்த விஷயங்களை பற்றி. நம்முடைய குடும்பங்கள்ல பிரச்சனைகள் இருக்கு, இல்லைன்னு சொல்லல. அந்த பிரச்சனைகள் பேசுற இடத்துல அந்த குடும்பத்துல இருக்கக்கூடிய பிரச்சனையை சால்வ் பண்ணக்கூடிய மார்க்க ரீதியான விஷயங்கள்ல என்ன அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறோமா நம்ம? அது கேட்கறது இல்லையே. என்னுடைய மனைவி இப்படி சொல்லிட்டாங்க, என்னுடைய மாமியார் இப்படி சொல்லிட்டாங்க, என்னுடைய கணவர் இப்படி சொல்லிட்டாங்க, என்னுடைய நாத்தனார் இப்படி சொல்லிட்டாங்க, எங்க வீட்டு பக்கத்துல இருக்கிறவங்க இப்படி சொல்றாங்க. இப்படி எல்லா பிரச்சனையும் பற்றி நம்ம பேசிக்கின்றோம். ஆணா இருந்தாலும் சரி, பெண்ணா இருந்தாலும் சரி பேசிக்கின்றோமே. இந்த பிரச்சனையிலிருந்து வெளிவருவதற்குரிய வழிகள் என்ன என்று மார்க்க ரீதியாக நம்ம பேசுறோமா அப்படின்னா அங்க பேசல. அப்ப அங்க என்ன இல்லை? ஈமானை அந்த மார்க்க ரீதியாக பிரச்சனைகளை நாம் பேசும்போது அது ஈமான் சம்பந்தப்பட்டதாக ஒன்றாக இருக்கும். அப்ப நாம கூடி பேசுகின்ற போது ஈமான் பற்றியான பேச்சுக்களை நம்ம பேசுறது இல்ல, வேறு விஷயங்களை தான் நம்ம பேசக்கூடியவர்களாக நம்ம இருக்கிறோம். அப்படின்னா இப்ப சஹாபாக்களுடைய வழிமுறைகளை பாருங்க. அவங்க அவர்களிடத்தில் அமல்கள் குறைந்து விட்டால் கவலைப்படக்கூடியவர்களாக இருந்திருக்கிறாங்க, அதை உணரக்கூடியவர்களாக அவங்க இருந்திருக்கிறாங்க. உதாரணமா ஒரு செய்தியை நாம் அனைவருமே கேட்டிருக்கக்கூடிய, பலகாலமா கேட்டிருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஹம்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு என்ன சொன்னாங்க? நாஃபக ஹம்துல்லா, ஹம்துல்லா முனாஃபிக் ஆயிட்டார் அப்படின்னு சொல்லி அவரே சொல்றாரு. கேள்விப்பட்டிருக்கோம் தானே? அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்கள் ஹம்துல்லா ரலியல்லாஹு அவர்களை சந்திக்கிறாங்க. சந்திச்சு அவங்க கிட்ட நலம் விசாரிக்கிறாங்க. அப்பதான் அவர் சொல்றாரு, நாஃபக ஹம்துல்லா, ஹம்துல்லா முனாஃபிக் ஆயிட்டாருன்னு சொல்றாரு. முனாஃபிக்னா நிஃபாக் என்ற தன்மை எப்படிப்பட்ட ஒரு தன்மை? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முனாஃபிக்குகளுக்கு நரகத்துடைய அடித்தட்டுல தான் அவங்களை வேதனை செய்யறாங்க. அவங்களுடைய இடம் அடித்தட்டு, நரகத்தில் அடி பாதம். இப்ப இந்த நிஃபாக் என்று சொல்வது உள்ளத்தில் குஃப்ரை வைத்துக் கொண்டு வெளியே ஈமான வெளிப்படுத்துறார். இதுதான் நிஃபாக். மிக ஆபத்தான ஒரு விஷயம். உள்ளத்தில குஃப்ரு இருக்கும், ஆனா வெளியில ஈமான் இருக்கும். ஈமான வெளிப்படுத்துவாங்க. இவங்க தான் முனாஃபிக். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உயிரோடு இருக்கும் போதே
எத்தனை முனாஃபிக்குகள் தான் ஒரு லிஸ்ட் போட்டு கொடுத்துருந்தாங்க, ஒரு சஹாபி கிட்ட அறிவிச்சிருந்தாங்க, இவங்க எல்லாம் முனாஃபிக்குகள் என்று. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த லிஸ்ட்ல என்னுடைய பேர் இருக்கான்னு பார்த்து சொன்னாங்கன்னு போய் கேட்டாங்க. ஏன்? பயம். எப்படிப்பட்ட உமர்? அதாவது உமர் ஜன்னா என்று ரசூலுல்லாஹால் சொர்க்கத்துக்கு நற்செய்தி சொல்லப்பட்ட ஒரு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அவருடைய மாளிகையை பற்றி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, சொர்க்கத்துல மாளிகை இருக்குன்னு சொன்னாங்க. அப்படிப்பட்ட உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த நிஃபாக் இருக்கிற தன்மையோட விட நான் இருந்துடக்கூடாது, அந்த முனாஃபிக்குடைய லிஸ்ட்ல இருக்கான்னு சொல்லுங்கன்னு சொல்லி பயப்பட்டு கேட்கக்கூடிய அளவுக்கு அவங்க இருந்தாங்க. இன்னைக்கு நம்ம எப்படி இருக்கிறோம் அப்படின்னா, நம்ம தான் 100% பியூர் முஸ்லிம், சொர்க்கத்துக்கு போகக்கூடியவர் அப்படின்ற நினைப்புல நம்ம இருக்கிறோம். இது நம்மை நாமே பலவீனப்படுத்திக் கொள்ளக்கூடிய ஒன்று. இந்த ஹம்ஸா ரலியல்லாஹு அவர்கள் என்ன சொல்றாங்க, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்கள் கிட்ட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு நாம் அமரும்போது ரசூலுல்லாஹ் சொர்க்கத்தை பத்தி சொல்றாங்க, நரகத்தை பத்தி சொல்றாங்க. அந்த சொர்க்கத்தை பற்றியும் நரகத்தை பற்றியும் சொல்கின்ற போது நம்முடைய கண்களால் கண்ணுக்கு நேரா பாக்குற மாதிரி அது நம்ம கேட்கிறோம். அதை சொல்லக்கூடிய விஷயம் கண்ணுக்கு நேராக நாம கண்ணால் சொர்க்கத்தை பார்க்கிற மாதிரி வர்ணிச்சு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அங்கிருந்து நாம நம்முடைய குடும்பத்துக்கு வந்தா, திரும்பி வந்தா, மனைவி மக்களோடு அல்லது நம்முடைய வியாபாரம் இதோட நாம கலந்து இருக்கும் போது அந்த நினைவுகள் இல்லாமல் போகிறது. எனவே ஹந்தலா முனாஃபிக் ஆயிட்டாருன்னு சொல்றாரு. ரெண்டு நிலை. ரசூலுல்லாஹ் கூட உட்காரும் போது நமக்கு ஒரு நிலை இருக்கு. ரசூலுல்லாஹ்வுடைய சபையில இல்லாம வெளியே போகும்போது, குடும்பத்துல போகும்போது, மனைவி மக்களோடு இருக்கின்ற போது, பொருளாதாரம் சம்பாதிக்கணும், தொழில் என்று போகின்ற போது நமக்கு அந்த சிந்தனை இருக்கிறது இல்லை. அவர் இரட்டை நிலை தானே என்று அவர் வருத்தப்படுறார், சொல்றார். முனாஃபிக் ஆயிட்டாருன்னு சொல்றார். இதை கேட்ட அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்கள், நீங்க சொல்றது சரியாதானே இருக்கு அப்படின்னு சொல்லி அவரும் அதே நிலைக்கு வர்றார். ரெண்டு பேரும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்திக்கிறாங்க. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல சொல்றாங்க, இந்த மாதிரி உங்க கிட்ட உட்காரும் போது நாங்க இப்படி எல்லாம் நீங்க சொல்லக்கூடியதெல்லாம் நாங்க கண்ணால பாக்குற மாதிரி இருக்கு. உங்களை விட்டு நம்ம குடும்பத்துக்கு போகும்போது, தொழிலெல்லாம் செய்யும் போது நம்ம அந்த நிலை இருக்கிறது இல்லை என்று அவர் முறையிடுகின்ற போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன சொன்னாங்க, அது அப்படித்தான் இருக்கும்னு சொன்னாங்க. சாஅத்தன் சில நேரம் இப்படி இருக்கும், சில நேரம் அப்படிதான் இருக்கும். இப்படித்தான் ஈமான்ல அந்த ஏற்றத்தாழ்வுகள், நாம இருக்கக்கூடிய சூழ்நிலைகள், நாம கேட்கக்கூடிய விஷயங்கள், இதெல்லாம் அப்படித்தான் இருக்கும். ஆனா இப்படித்தான் இருக்கும்னு சொல்லி நாம என்ன செஞ்சிடக்கூடாது, ஆதாரத்தை எடுத்துட்டு அல்லாஹ்வையே நினைக்காம இருந்துட்டு ஈமான்னா அப்படித்தான் இப்படித்தான் இருக்கும் அப்படின்னு பேசக்கூடாது. இந்த நிலைகள் ஏற்படும். அதனாலதான் அல்லாஹ் எப்போதும் நினைவு கூறக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அல்லாஹ்வை திக்ர் செய்வதன் மூலமாக உங்களுடைய நாவுகளை ஈரமாக்கிக் கொள்ளுங்கன்னு சொன்னாங்க. அல்லாஹ்வை திக்ர் நாவை ஈரமாக்கிக் கொள்வது என்பது திக்ர்களை சொல்லிக்கொண்டே இருப்பது, தஸ்பீஹாத்துகளை செய்வது, அல்கார்களை சொல்வது, துஆக்களை கேட்பது, இது போன்ற சிந்தனைகளோடு நாம் இருக்கின்ற போது நம்முடைய ஈமான் அதிகரிக்கக்கூடியதாக, அந்த ஈமானிய சிந்தனையோடு நம்ம குர்ஆனோடு தொடர்புகளை ஏற்படுத்திக் கொள்வது, அதிகமாக குர்ஆனை ஓதுவது, குர்ஆனை ததப்புர் செய்வது, அதுல சொல்லப்பட்டிருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன என்று புரிவது, இது எல்லாமே நம்மை ஈமானை பக்குவப்படுத்தக்கூடிய ஒன்றாக இருக்கும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய திருமறையில சொல்லி காட்டுகின்றார், ஃபذكر ان الذكرى تنفع المؤمنين. உபதேசம் செய்யுங்க, முஃமின்களுக்கு உபதேசம் பயனளிக்கும் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான். இன்றைக்கு எல்லா உபதேசங்கள் கேட்கறதுக்கு நமக்கு தயாரா இருக்கணும். யூடியூப் சேனலை எத்தனை சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணணுமோ பண்றது பிரச்சனையே இல்லை. எல்லாத்தையும் டீ டைம் கூட நம்ம டீ சாப்பிடும் போது கூட நம்ம போன்ல யூடியூப் ஏதாவது ஒரு சேனல் எடுத்து ஒரு யூடியூபர் பேசுறதை பார்த்து நம்ம என்ன செய்யறோம், அதை கவனிக்கிறோம். அது காமெடியா இருக்கலாம், வரலாறா இருக்கலாம், ஹெல்த் டிப்ஸா இருக்கலாம், இல்லையா, ஃபிட்னஸ் சம்பந்தமா இருக்கலாம், ஏதோ ஒன்று. ஆனா அதை நாம கவனிக்கணும், பேசணும், அதை கேட்கணும், அப்படி கேட்ட விஷயங்களை 4 பேர்கிட்ட சொல்லணும் என்றெல்லாம் நம்ம ஆசைப்படுகிறோம். குர்ஆன் சொல்லக்கூடிய உபதேசங்கள், சொல்லப்படக்கூடிய சபைகள்ல கலந்து கொள்வதற்கு நம்ம விருப்பப்படுறது இல்லை.
குர்ஆன்ல சொல்லப்பட்டிருக்கக்கூடிய வசனங்களை ஸ்டேட்டஸா வைக்கிறோம் இல்லையா? நம்ம பலரும் என்ன செய்யறோம் அப்படின்னு சொன்னா, இப்போ நிறைய நமக்கு என்ன வருது, குர்ஆனுடைய வசனங்கள் டெக்ஸ்டா நமக்கு வருது, வீடியோவா வருது, திலாவத்தோட வருது. இதெல்லாம் நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா ஃபேஸ்புக்ல போஸ்ட் பண்றோம், வாட்ஸ்அப்ல ஸ்டேட்டஸா வைக்கிறோம். நம்ம எத்தனை பேர் அந்த வசனத்தை முழுமையாக ஓடி பார்த்திருக்கோம்? அடுத்தவங்க ஸ்டேட்டஸ் வச்சிருப்பாங்க இல்லையா, அந்த ஸ்டேட்டஸ் வரும்போது அதை நம்ம கொடியா அது முழுமையா நம்ம ஓடி இருப்போமா? அடுத்த ஸ்டேட்டஸ்க்கு நம்ம என்ன செஞ்சிடறோம், போயிடுறோம். அங்கே ஒரு காமெடியா ஏதாவது ஒண்ணு வந்துச்சுன்னா அதை பிளே பண்ணி பார்க்கிறோம், அது முழுமையாக பார்த்து நம்ம கடந்து செல்கிறோம். அப்ப எங்க நாம ஈமானை அதிகரித்துக் கொள்ளக்கூடிய செயல்கள் இருக்கிறதோ அங்க நாம நின்று அதை சிந்தித்து அதை உள்வாங்கி அதை புரிந்து நாம கடந்து செல்வதில்லை. எங்க நமக்கு தேவையில்லாத விஷயங்கள் இருக்கிறதோ அந்த இடத்துல நம்முடைய நேரத்தை ஃபுல்லா நம்ம கழிக்கக்கூடியவர்களாக ஸ்பெண்ட் பண்ணக்கூடியவங்களா நம்ம இருக்கு. பன்னாட்டு சகோதரர்களே, அப்ப சஹாபாக்கள் ஈமானை அதிகரித்துக் கொள்ளக்கூடிய அந்த செயல்கள் எது என்பதை அவர்கள் கேட்டறிந்து கொண்டார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல போய் கேட்டாங்க, அவங்களுடைய பிரச்சனைகளை சொன்னாங்க. ரசூலுல்லாஹ் சொல்லக்கூடிய ஆலோசனைகளை அவர்கள் உள்வாங்கினார்கள். எத்தனை சஹாபாக்கள், எத்தனை மனிதர்கள் அல்லாஹ்வுடைய தூதரிடத்துல போய் எனக்கு சொர்க்கத்துக்கு போகக்கூடிய வழி எனக்கு சொல்லுங்க கேட்டாங்களா இல்லையா? நான் என்ன அமலை செய்ய வேண்டும் என்று கேட்டாங்கல்ல? நான் யாரோடு அதிகமாக நெருக்கமாக இருக்க வேண்டும் என்று கேட்டாங்கல்ல? நம்ம எல்லாம் கேட்கவே மாட்டோமே. நாமே ஒரு முடிவு பண்ணிடுறோம், நமக்கு தேவையானவர்களோடு நம்ம நெருக்கமா இருக்கிறதுக்கு நாமே முடிவு பண்றோம். ஒரு சஹாபி கேட்கிறாங்க, எப்படி நான் அதிக நெருக்கமா இருக்கிறதுக்கு அதிக தகுதி வாய்ந்தவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. நமக்கு அது சிம்பிளான ஒரு கேள்விதான். ஆனா இந்த கேள்வி அவங்க கேட்டிருக்கிறாங்கல்ல. ஒரு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னுடைய தாய் என்று சொன்னாங்க. சும்மமன், அதுக்கு அடுத்தது யாரு? என்னுடைய தாய். அதுக்கு அடுத்தது யாரு? என்னுடைய தாய். அதுக்கு அடுத்தது யாரு? என்னுடைய தந்தை என்று சொல்கிறார்கள் என்று சொன்னால் ஏன் இந்த கேள்வி அவங்களுக்கு கேட்கணும்? நீங்க இந்த செய்தி நாம இந்த ஹதீஸை எதுக்கு நம்ம ஆதாரமா சொல்லுவோம்? பெண்ணுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்தஸ்து, தாய்க்கு இருக்கக்கூடிய அந்தஸ்து அப்படின்னு பார்க்கிறோம். இங்க நம்ம யோசிப்போமே, இந்த சஹாபி இந்த கேள்வியை ஏன் கேட்டாங்க? இது ஒரு சின்ன ஒரு கேள்வியா நமக்கு தெரியும். இதை ஏன் அவங்க முக்கியத்துவம் கொடுத்து கேட்டாங்க? அந்த கேள்விக்கு ரசூலுல்லாஹ் ஏன் பதில் சொன்னாங்க? அப்ப இதுல நமக்கு படிப்படி தரக்கூடிய பல விஷயங்கள் இருக்கிறது. சஹாபாக்கள் ஒவ்வொன்றையும் அவர்கள் கேட்டு அறிந்து கொண்டு அதை நடைமுறைப்படுத்துறதுக்கு அவங்க முயற்சிகள் செஞ்சாங்க. எனக்கு உபதேசம் சொல்லுங்க அல்லாஹ்வுடைய தூதரே கேட்கிறாங்க, எனக்கு உபதேசம் செய்யுங்க, எனக்கு அட்வைஸ் பண்ணுங்க. எதுக்கு அட்வைஸ் பண்ணணும்? எப்படிப்பட்ட அட்வைஸா இருக்கணும்? அதுக்கப்புறம் நம்ம யாருக்கிட்டையும் அந்த மாதிரி ஒரு ஆலோசனை எனக்கு யாரும் சொல்லக்கூடாது. அப்படிப்பட்ட ஒரு நசீஹாவா இருக்கணும்னு சொல்றாங்க. நாம கேட்கிறோம் அட்வைஸ். எதுக்கு அட்வைஸ் கேட்கிறோம்? ஒரு புதுசா ஒரு வியாபாரம் பண்ணலான்னு இருக்கிறாங்க, இந்த வியாபாரம் எப்படி கேட்போம். ஒரு இடத்துல கடை போடலான்னு இருக்கிறேன், அங்க போனா செட் ஆகுமா கேட்போம். ஒரு போன் எடுக்கலான்னு இருக்கிறேன், அந்த போன் எப்படி, அதோடைய ஸ்பெக்ஸ் சொல்லுங்க கேட்போம். வண்டி எடுக்கலான்னு இருக்கிறேன், ஆலோசனை கேட்போம் இல்லையா? எல்லாத்துக்கும் நம்ம போய் ஆலோசனையை கேட்கிறோம். ஆனா அந்த ஆலோசனையை தான் நம்ம செய்வோமானா அது வேற விஷயம். 10 பேர் கிட்ட நமக்கு ஒரு பாலிசி இருக்கு, 10 பேர் கிட்ட ஆலோசனை கேட்கணும், அப்புறம் நம்ம ஒரு முடிவு எடுக்கணும் இல்லையா? இங்க ரசூலுல்லாஹ் எனக்கு ஒரு உபதேசம் செய்யுங்கள், எனக்கு அட்வைஸ் பண்ணுங்க. இன்னைக்கு நமக்கு பிடிக்காத ஒண்ணு நமக்கு அட்வைஸ் பண்றதுதான். அதே மாதிரி அடுத்தவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச செய்யணும் அட்வைஸ் பண்றதுதான். ஃப்ரீயாவே அட்வைஸ் பண்ணுவாங்க. ஃப்ரீயா அட்வைஸ் பண்றது நமக்கு பிடிக்கவே பிடிக்காது இல்லையா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல கேட்கிறாங்க, எனக்கு அதுக்கு பிறகு வேற ஒரு சிறந்த ஒரு ஆலோசனை, ஒரு நசீஹாவை இருக்கக்கூடாது, அந்த மாதிரியான ஒரு ஆலோசனையை சொல்லுங்க, ஒரு நசீஹா பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்போது ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க? குலாமத்து பில்லாஹ் சும்ம இஸ்தகீம், ஈமான் கொண்டு அதுல உறுதியா இருக்குன்னு சொன்னாங்க. ஏன் இந்த கேள்விகள்? அப்ப நம்முடைய ஈமானை பாதுகாத்துக் கொள்வதற்கும் அதிகரித்துக் கொள்வதற்கும் ஷிர்கின் பக்கமும் குஃப்ரின் பக்கமும் நிஃபாக்கின் பக்கமும் செல்லாமல் நம்மை பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலையை நாம் ஏற்படுத்துறோம். அன்பானவர்களே,
இன்றைக்கு நம்முடைய பிள்ளைகள் எங்க இருக்கிறாங்க? அல்ஹம்துலில்லாஹ் நாம ஒலிகளை கேட்கறதுக்காக நம்ம உட்கார்ந்து இருக்கிறோம். நம்ம பிள்ளைகள் எங்கே? பலர்களுடைய குழந்தைகள் இந்த சூழ்நிலைக்கு வரவே இல்லை. நாமளே ஒதுக்கி உட்கார வைக்கிறோம். எக்ஸாமுக்கு படிக்கணும், ஸ்கூலுக்கு போகணும், லேட்டா தூங்கினா காலையில் எந்திரிக்க முடியாதுலாம் நம்ம சொல்றது. ஆனா நம்ம குழந்தைங்க இன்னும் 9 மணிக்கெல்லாம் தூங்கி 3 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு படிச்சு ஸ்கூலுக்கு போற மாதிரி தான் நம்ம என்ன செய்யறோம் சொல்லுவோம். அப்ப நன்மையா மதரசாவுக்கு அனுப்புறது, மஸ்ஜிதுக்கு அனுப்புறது, தொழுகையில அவங்கள ஒரு தத்தி பார்க்கிறது, இந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் நாமே ஒரு காரணத்தை சொல்லி அவர்களை நாம் இந்த சிந்தனைக்குள்ள இந்த சூழ்நிலைக்குள்ள வர்றதுக்கே நாம விடாம இருக்கணும். சாபர்கள் அப்படி பார்க்கலையே. ஏன்? ஈமான் கொண்டு அதில் அவர்கள் உறுதியாக இருந்து சொர்க்கத்தை அவன் அடைய வேண்டும், வறுமையில வெற்றி அடைய வேண்டும் என்பதை அவர்கள் பார்த்தார்கள். அதுக்கு ஏராளமான உதாரணங்களை சொல்லலாம். உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள், அனஸ் ரலியல்லாஹு அவர்கள், அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அவர்களை ரசூலுல்லாஹ் மதீனா வந்த உடனே கொண்டு வந்து என்ன செஞ்சாங்க? ரசூலுல்லாஹ்வை ஒப்படைச்சாங்க. எதுக்காக? ஹிதுமத் செய்யறதுக்கு, பணிவிடை செய்யறதுக்கு. 10 ஆண்டுகள் பணிவிடை செய்தார்கள். அவர் யார்? சிறுவர், சின்ன பையன். சிறு வயதில் கொண்டு வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. ஏன்? ஈமானை தெரிந்து கொள்வதற்கு, ஒழுக்கத்தை கற்றுக்கொள்வதற்கு, சரியான முஸ்லீமாக, பக்குவமான முஸ்லீமாக, உறுதியான ஒரு முஸ்லீமாக இருப்பதற்கு. இன்னைக்கு நாம என்ன செய்யறோம்? இப்ப நாமும் ஒரு ஈமான்ல உறுதியாக இருப்பதற்கு முயற்சி செய்வதில்லை. நம்முடைய பிள்ளைகளையும் இந்த ஈமானின் பக்கம் நம்ம கொண்டு வரதில்லை. அவர்களுடைய நிலை எப்படி இருந்தது? அவங்க சொல்றாங்க, எங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு குர்ஆனை கற்றுத் தருவதற்கு முன்பாக ஈமான கற்றுத் தந்தாங்கன்னு சொன்னாங்க. நாம இன்னைக்கு குர்ஆனை கற்றுத் தரும் போது ஈமான கற்றுத் தந்தா குர்ஆனை மட்டும் கற்றுக் கொடுக்கிற மாதிரி எதுக்கு மற்ற விஷயத்தெல்லாம் கற்றுக் கொடுக்கிறீங்கன்னு கேட்கறாங்க. அப்படிதானே? குர்ஆனை மட்டும் மதரசால கற்றுக் கொடுங்க, ஓதிடணும். என் பையன் 1 வருஷத்துல குர்ஆன் எடுத்துடணும், என் மகன் 6 மாசத்துல குர்ஆன் எடுத்து ஓதிடணும், குர்ஆனை எடுத்துடணும். இது மட்டும் தான் நம்ம டார்கெட். இது மட்டும் தான் இஸ்லாமிய கல்வியா? குர்ஆனை வாசிக்க பழகுவது மட்டும் தானா? அல்லாஹ்வை பற்றி தெரிய வேண்டாமா? ரசூலை பற்றி தெரிய வேண்டாமா? தீனை பற்றி தெரிய வேண்டாமா? சட்டத்திட்டங்களை தெரிய வேண்டாமா? இன்றைக்கு பெரியவர்களா இருக்கக்கூடிய நாம் உது செய்கிறோம் என்று சொன்னால் அந்த உது செய்வதில் ஏகப்பட்ட குறைபாடுகள் நம்ம வச்சிருக்கிறோம். தொழுகின்றோம் என்று சொன்னால் எதற்கெல்லாம் முக்கியத்துவம் தர வேண்டுமோ அந்த விஷயத்துல எல்லாம் அசால்ட்டா இருக்கிறோம். எதெல்லாம் அவ்வளவு பெரிய ஒரு பிரச்சனை இல்லையோ அதை நாம் பெரிய ஒரு விஷயமா தூக்கி பிடிக்கின்றோம். இப்படிதான் நம்முடைய எல்லா இபாதத்துகளும் இருந்து கொண்டு இருக்கிறது, எல்லாம் ஆப்போசிட்ல இருந்துட்டு இருக்கு. ஆனா நம்முடைய பார்வை, நான் தான் ஒரிஜினல் தௌஹீத்வாதியா இருக்கிறேன், நான் தான் ஒரிஜினல் முஸ்லிமா நான் இருக்கிறேன், நான் சரியான கான்செப்ட்ல தான் நான் இருக்கிறேன், நான் ரொம்ப உறுதியா இருக்கிறேன், என்னை யாரும் அசைச்சு பார்த்துட முடியாது என்ற நிலையில நாம் தைரியமாக இருந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். அப்ப இங்க இந்த ஈமானை அறிந்து கொள்வதற்கு, ஈமான் குறையக்கூடிய அந்த ஈமானை அதிகப்படுத்திக் கொள்வதற்கான வழிமுறைகளை நாம நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று சொன்னால், முதலாவதாக நமக்கு அது பற்றியான எண்ணம் இருக்கணும்ல. மார்க்கத்தை கற்றுக்கொள்ளாமல் 3 விஷயங்களை கண்டிப்பாக ஒரு மனிதன் கற்றே ஆக வேண்டும். முஹம்மது இப்னு அப்துல் வஹாப் அவர்கள், அதாவது உசூல் ஸலாஸா 3 அடிப்படைகள் அப்படின்ற அந்த அவருடைய தொகுப்பு. அந்த 3 அடிப்படைகள்ல அவங்க சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, 3 விஷயங்களை தெரிந்து கொள்ள வேண்டும், ஒரு முஸ்லிம் தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த 3 விஷயம் என்ன? நம்முடைய ரப்பு பற்றி, நபியை பற்றி, தீனை பற்றி. இதுக்கு அவங்க எங்கிருந்து ஆதாரத்தை எடுக்கிறாங்க? ஒரு மனிதன் கபரிலே அடக்கம் செய்கின்ற போது கேட்கப்படக்கூடிய கேள்வி என்னது? இந்த 3. ரப்பை பற்றி கேட்கப்படும், தீனை பற்றி கேட்கப்படும், நபியை பற்றி கேட்கப்படும். அங்க போய் நம்ம பதில் சொல்லணும்னா இங்க நாம அது கத்திருக்கணும் இல்லையா, தெரிஞ்சிருக்கணும் இல்லையா? அல்லாஹ்வை பற்றியே தெரியறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு, ஈமானை பற்றி தெரியறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. நிறைய அப்படியே நாம போற போக்குல சில வார்த்தைகள்லாம் நம்ம அப்படியே தெரிஞ்சுக்கிட்டு போறோமே தவிர சில நேரங்கள்ல அதை நம்ம யோசிக்கிறது இல்லை, சிந்திக்கிறது இல்லை. அன்பானவர்களே, நம்ம ஆயத்துல் குர்சின்னு சொல்லி ஒரு ஆயத்து இருக்கா? அந்த ஆயத்துல் குர்சியில என்ன சொல்லப்படுது? அல்லாஹ்வை பற்றி சொல்லப்படுது. இந்த ஆயத்துல் குர்சின்னு சொல்றதே அங்க குர்சியை பத்தி சொல்றதுதான் இல்லையா?
என்ன சொல்லப்படுது குர்சியை பத்தி? குர்சியும் அவருடைய குர்சி வானம் பூமி அளவுக்கு விசாலமா இருக்குன்னு சொல்லி அல்லாஹ் சொல்றான். வசிய குர்சி சமாவாத்தி வல்லாம், வானம் பூமி அளவுக்கு குர்சி விசாலமா இருக்கு. சரி, அல்லாஹ் எங்க இருக்கிறான்? 7 வானத்துக்கு மேல அல்லாஹ் அர்ஷின் மீது உயர்ந்திருக்கிறான்னு சொல்றோம். குர்சினா என்ன, அர்ஷினா என்ன? அப்ப அர்ஷினா அப்ப நமக்கு இங்க 2 விஷயங்கள் சொல்லப்படுது. அல்லாஹ் அர்ஷை பத்தி சொல்றான், அல்லாஹ் அர்ஷில் உயர்ந்து இருக்கிறான், இஸ்தவா இருக்கிறான் அப்படின்றது சொல்லப்படுது. குர்சி இருப்பதாகவும் சொல்லப்படுது. அப்ப என்றைக்கு நாம் அரிசினா என்ன, குர்சினா என்னன்றது தெரிஞ்சுக்கிறது. அப்ப இந்த மார்க்கத்துடைய கல்வியின் பக்கம் நம்ம வரணும். அதுதான் சஹாபாக்கள் செஞ்சாங்க. தவணை முறையில இருந்து ரசூலா கிட்ட படிச்சாங்க. வெளியூர்ல இருந்து வந்து ரசூலா கிட்ட தங்கி படிச்சாங்க. 20 நபர்கள் வந்து என்ன செய்யறாங்க, 20 நாட்கள் இளைஞர்கள் வந்து படித்தார்கள். அவங்க கொஞ்சம் சிரமமா இருக்கிறதுனா ரசூல்லா பார்த்துட்டு என்ன செய்யறாங்க, அனுப்பி விட்டாங்க. உபதேசம் செஞ்சு என்ன செஞ்சாங்க, அனுப்பி விட்டாங்க. தொழுகையை வந்து தொழுகையை நிலைநாட்டுங்க, 5 நேரம் தொழுகையை நிலைநாட்டுங்க, உங்கள ஒரு இமாமா இருங்க, இந்த மாதிரியான சில சட்டங்களை எல்லாம் சொல்லி அனுப்பி விட்டாங்க. அப்ப அவர்கள் மார்க்கத்தை கற்றுக்கொள்வதற்கு வெகு தூரத்தில் இருந்து பயணித்து வந்திருக்கிறார்கள். ஒரு சஹாபி வந்து சொல்றாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட மார்க்க சட்டத்தை கேட்கிறாங்க. பல கிலோமீட்டர் தூரம் பயணித்து, நாம ஒரு 5 நிமிஷம் பக்கத்துல பள்ளி இருக்கும், ஒரு 5 நிமிஷம் உட்கார்ந்து கேட்டுட்டு இந்த சட்டத்தை கேட்டுட்டு போவோம் அப்படின்றத நம்ம ரொம்ப யோசிக்கிறோம். தன்னுடைய வேலையை விட்டு, குடும்பத்தை விட்டு பயணம் செய்து, பல நாட்கள் பயணம் செய்து ரசூலுல்லாஹ் கிட்ட வந்து சட்டத்தை கேட்கிறாங்க. அப்படி ஒரு சட்டம் என்ன, அவங்க திருமணம் செஞ்சிருக்கக்கூடிய பெண், ஒரு பெண்ணை திருமணம் செஞ்சிருக்கிறாங்க. பிறகு திருமணம் செஞ்சதுக்கு அப்புறம் ஒரு பெண்மணி சொல்றாங்க, உங்க 2 பேருக்கும் நான் தான் பால் கொடுத்தேன். இந்த 2 பேரும் யாரு, சகோதர சகோதரி. இந்த மசாலாவை கேட்பதற்காக ரசூலுல்லாஹ் வந்து கேட்கிறாங்க. இது போன்ற அவர்கள் நம்ம செஞ்சுட்டோம், சரி தெரியாம தானே செஞ்சுட்டோம், பரவாயில்ல அப்படி போகலையே நாம போற மாதிரி. பரவாயில்ல சகோதரர்களே, சஹாபாக்களுக்கு மத்தியில இந்த ஆர்வம் இருந்தது. ஏன் இதையெல்லாம் செய்தார்கள் என்று சொன்னால், ஈமானை அவர்கள் பாதுகாத்துக் கொண்டு தக்க வைத்து அதை அதிகப்படுத்தி அதில் உறுதியாக இருந்து நாம் முஃமினாக மாறி அல்லாஹ்வுடைய அந்தஸ்தை பெற வேண்டும் என்பதற்காக இஸ்லாமுடைய 3 படித்தரங்கள் சொல்லப்படும். ஒன்று முஸ்லிம், இஸ்லாம். அந்த படித்தரத்துலதான் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் அடுத்தடுத்து படித்தரங்கள்ல நம்ம உயர வைக்கிறோம். ஒரு முஸ்லிமா நம்ம இருந்துட்டு இருக்கிறோம். முஸ்லிமா நம்ம இருக்கிறோமா அப்படின்றத நம்மளால சொல்ல முடியும். ஏன்னா இந்த இபாதத்துகளை செய்யறது, சொல்றது, பேசுறது, இந்த மாதிரியான விஷயங்கள்ல நாம இருப்பதனால், வெளிப்படையான சில செயல்கள் இஸ்லாத்துடைய காரியங்களை செய்வதனால் ஒருவரை நம்ம முஸ்லீமா இருக்கிறோம், அது ஒரு முஸ்லீம்னு சொல்லி நம்மளால அடையாளப்படுத்த முடியும். 2வது படித்தரம் முஃமின், ஈமான் இருக்கிறது. இது யாரையும் நம்ம வந்து தெரிஞ்சுக்க முடியாது. எனக்கு ஈமான் இருக்கிறது கூட நம்ம சொல்ல முடியும். இதுபோல எவ்வளவு பேர்களாக சொல்லப்பட்டது அப்படின்னு சொன்னா, நீ முஃமினா என்று கேட்டால் இன்ஷா அல்லாஹ் முஃமின் என்று சொல்லுங்கன்னு சொன்னாங்க. அப்படிதான் அப்படி பதில் சொல்லணும்னு சொன்னாங்க. அந்த மாதிரி கேள்வி கேட்கறது ஃபர்ஸ்ட் தப்பு, அதையும் சொன்னாங்க. அந்த மாதிரி கேள்வி கேட்கறது பிதா என்று சொன்னாரு. அப்ப அந்த சகோதரர்களே, அப்ப ஈமான் என்பது 2வது கேட்டகரியா இருக்கு. அதுக்கு அடுத்த ஒரு கேட்டகரி இஹ்சான், முஹ்சினாக இருக்கிறது. இதெல்லாம் அடையக்கூடியவர்களாக நாம் இருந்தால் உயர்ந்த சொர்க்கத்தை, அல்லாஹ்விடத்தில் நெருக்கத்தை நாம் அடைவோம். அந்த அடையக்கூடிய வழிமுறைகளை எங்க தெரிஞ்சுக்க முடியும்? அதனாலதான் மார்க்கத்துடைய கல்வி கற்கக்கூடியவர்களாக, மஸ்ஜிதுகளோட அதிக தொடர்புகள் இருக்கக்கூடியவர்களாக, உலமாக்களுடைய தொடர்புகள் இருக்கக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். இதன் மூலமாகத்தான் நாம ஒரு விஷயத்த சரியா செய்யறனா அல்ல தவறாக செய்யறனா என்பதை நாம தெரிந்து கொள்ள முடியும். சரியான புரிதல்களோடு நாம் இதை கற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இன்ஷா அல்லாஹ் அத்தகைய தௌஃபீகை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவர்களுக்கும் வழங்கி அருள் புரிவானாக. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய ஈமானை உறுதிப்படுத்தி மரணிக்கின்ற போது முஸ்லிமாக, முஃமினாக, ஈமானோடு மரணிக்கக்கூடிய தௌஃபீகை வழங்குவானாக. ரப்பனா ஆதினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆখিরাতি ஹஸனா வ கினா அஸாபன் நார்.
ربنا لا تزغ قلوبنا بعد إذ هديتنا وهب لنا من لدنك رحمة إنك أنت الوهاب وآخر دعوانا الحمد لله رب العالمين